ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸ் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. உங்களுக்கு எங்கே மனசு வருதோ இஷ்டம் போல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டினியூ கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இது என்ன சார் இந்த ரிமைன் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னு சொல்லிங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்க, அதாவது ஆப்ஷனில் மட்டுமே நான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆப்ஷனில் பை அண்ட் செல் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஏன் சார் அப்படி பர்டிகுலர் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, பட்ஜெட் ஆகிறலும் ப்ளஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தொகை எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் நான் மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்ல முடியும். மார்னிங் அப்டேட் இதையும் சேர்த்து சொல்லி தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் லென்த்தாக போகிறதுக்காக ஒரு 2 minutes ஆகலாம் டைம் எடுத்துட்டா பரவாயில்ல, இதில் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மணி அட் த மணி எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாயிலும் உங்களுக்கு கிடச்சிடும் ஜென்ரலாக. ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாயிலேருந்து 150லேருந்து 250 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு அவுட் அட் த மணியே கிடச்சிரும். சரி, அவுட் ஆஃப் த மணி என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும். அதாவது நம்ம விலையை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நம்ம அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் தொகை எவ்வளோ இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சார்ட்லேயும் காமிக்கிறேங்க. இப்போ அவுட் ஆஃப் த மணி எடுத்துருங்க 40,500 சியும் 40,200 பியும். இப்போ மார்க்கெட் 40,300 இருக்குது. ஸோ 40,500 சிஇ பாருங்கள், 550 ரூபா இருக்குது ப்ரீமியம். ஸோ நீ 550 ரூபா கொடுத்து என்ன வாங்கி என்ன வியாபாரம் பண்ண முடியுங்களா? ப்ளஸ் இது கூட டைம் டிகேவே ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? அதாவது விலையும் அதிகமாக கொடுத்து அதனுடைய டைம் டிக்காக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் பையர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் மேபி ஒரு 20 லாட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாட் சைஸ் கம்மி பண்ணிங்க. 2 லாட் 3 லாட்டில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுங்கள். 10 மடங்கு குறைச்சிட்டிங்க. உங்களோட ஸ்பீடை 10 மடங்கு குறைச்சிங்க. 200 பண்ணுறீங்கன்னா வெறும் 20 பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா? ஒரு 4 லாட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா 1 லாட் வந்துடுங்க. ஏன்னா ரிஸ்க் வெரி 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 ஹெவி. ஓகேங்களா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அட் த மணியே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா இருக்குது. அட் த மணி 40,300 சிஇ. மார்க்கெட் இப்போ ப்ரெசென்ட் 40,300 இருக்குது. ஸோ அதனுடைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ருபீஸ், 670 660 இந்த ரேஞ்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கொடுத்து எவ்வளோ வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது. அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் தொகை ஆகும்? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துலேயே ப்ரீமியம் ஹெவியாக தான் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு சாதகமாக அமைனா? ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷன் செல்லர்ஸ்னால் அவங்க அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அதாவது மார்க்கெட் அந்த ஒரு பட்ஜெட் வரதுக்கு கொஞ்சம் டைம், பட்ஜெட் டேனிக்கே கூட கொஞ்சம் மார்க்கெட் கன்சல்டேஷன் வச்சுச்சிங்களா, அந்த டைமில் கூட உங்களுக்கு ப்ரீமியம் பயங்கரமாக டிக்கே ஆகும். அது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம மார்னிங் அப்டேட்டில் திரும்பவும் சந்திக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். இதை பற்றி ஆப்ஷன் பற்றி பேச முடியாது. நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ண முடியாதவங்க ஜாயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதனால் QR கோடும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸை லைக்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம், கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம், அல்லது ஜாயின் பண்ணியும் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். யூடியூப் ஜாயின் பண்ணியும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.